ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11:04 ஆரம்பித்து அமாவாசை திதி அடுத்த நாள் மதியம் 12:20 வரைக்குமே இது அமைஞ்சிருக்குங்க. நமக்கு அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை செய்ய தொடங்கினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதனால நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுது. அநேக குரு பூஜைகள், அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தாங்க நடக்குது. இது மட்டும் இல்லாம பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம அமாவாசை அன்னைக்கு உங்களால முடிஞ்ச உணவை அன்னதானமா கொடுக்கலாம். இதோடு மற்ற ஜீவராசிக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும். இதற்காக மக்கள் பலர் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறாங்க. அதனால் அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு அவங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்கு. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும், தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்கு கூட போயிட்டு வழிபடலாம். அதுவும் நல்லது தான். உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபடுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசையாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கை தாங்க. இப்படி நம் முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபடலாம். இந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குமாங்க அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும், அழியா புகழும், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவர்கள் முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு கொடுக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் வீட்டில் தர்ப்பணம் செய்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி, எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அள்ளி தருவாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க.
இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க. இதன் மூலியமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலம் காலமாய் உள்ள நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்கு. இந்த நாளில் தான் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுறது வழக்கமாக இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க ஒரு பழக்கமாக இருக்குங்க இது. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களின் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த வீட்டிலே தாங்க இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. விருச்சகத்தில் அவர் இருப்பதால் 4ஆம் பாவாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்கிறது காரணத்தால் கிட்டத்தட்ட இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்க போறாருங்க. குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ கஷ்டங்கள் குறையும். வேலை நல்லா செய்தும் நிறைவான சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கும் சம்பளத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க. மொத்தத்தில் வேலையை மையமாக வைத்திருப்பவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும். ஒரு நம்பிக்கை வேலையின் மேலே ஏற்படுங்க. மிதுன ராசியில் பிறந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. மறதி குணம் எல்லாம் மறைஞ்சி இப்போ உங்களோட வேலையை கரெக்டாக செய்வீங்க. படிப்பில் கவனமும் அதிகமாகுங்க. சில நேரங்களில் உங்களோட தாயின் உடல்நிலையில் ஏதாவது குறைகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மருந்து மாத்திரை கொடுத்தே அது சரிப்படுத்திடலாங்க. இந்த மாதம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கினா தான் தொழிலை விரிவுபடுத்த முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பேங்க் லோனும் கவர்மெண்ட்லேருந்து உதவியும் ஏதாவது கிடைக்கலாங்க. மற்றவங்க உங்களை மதிக்கும் காலமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. இப்படின்னு பலவிதமான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ புதுசாக சுயதொழில் தொடங்க நினச்சி அதை ஆரம்பிப்பீங்க. யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்க நினச்சிங்கன்னா உங்களை விட பெரியவங்களை பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கோங்க தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப பலமாக அமைய போகுதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் அமர்கின்ற காரணத்தால் 3ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது என்பது இறைவன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குறாருங்க அப்படின்னு அர்த்தம். சிவகடாட்சம் உங்களுக்கு மிக பிரமாதமாக கிடைக்குதுங்க. 3 குடையவன் 6ஆம் இடத்துல அமர்வது என்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது மனிதனோட உழைப்புக்கு ஏற்ற களமாக தாங்க இருக்குது. உழைத்து முன்னேறுபவர், சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க, பணம் போட்டு பணம் எடுக்கிறவங்க, இப்படின்னு அனைத்து துறை சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களை மற்றவங்க பாராட்டி புகழக்கூடிய அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்பு இருக்குங்க. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த புதனும் சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில பேருக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு உண்டாகும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறாரு. இந்த சுக்கிர பகவானை 7ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது என்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. வெளிநாட்டுக்கு பயணம் ஏற்படும். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது என்பது பிள்ளைகளுக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பயணமும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க அமைய போகுது. பயணங்களே தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் லாபம் உண்டாகும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொட்ட தொழில் எல்லாமே தொடங்குங்க. நினைத்தது நடக்கும், கேட்டதை கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவும் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது மாதிரியான அனுகூலத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுக்கிரன் அப்படின்னாலே 5ஆம் இடம் தாங்க. இதனால பிள்ளைகள் மூலமா மனக்குழப்பங்கள் தீர்ந்து கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஆனாலும் கூட 12ஆம் இடத்துல குரு போய் உட்கார்றாரு. அதனால் வீண் செலவுகள் ஏதாவது ஏற்படலாங்க.
கொஞ்சம் செலவு பண்ண நினச்சிங்கனாலுமே கூட அதிக செலவு தாங்க ஆக போகுது இந்த மாதத்தில். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமாக தினமும் அம்பாளை வணங்குங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.